ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோயம்புத்தூர்லேயே ஒரு டாப் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரான எஸ்ஆர்கே மிராஜ் சினிமாஸ். இந்த மிராஜ் சினிமாஸ் ஒரு 5 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். இந்த மிராஜ் சினிமாஸ் ஒண்டிபுத்தூர் ஃப்ளைஓவர் தாண்டி வந்து காமாட்சி மில்ஸ் அந்த ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. என்னதான் இந்த கொஞ்சம் அவுட்டராக இருந்தாலும் இந்த சினிமாஸில் ஆஃபர் பண்ணுற ஒரு மல்டிப்ளெக்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எங்கேயுமே கோயம்புத்தூர் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இதான் இந்த மிராஜ் சினிமாஸ் தான் எங்களோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சினிமாஸ். நிறைய மூவிஸ்க்கு வந்து இங்கே தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ரீசெண்ட்லி ஒரு 10 to 15 மூவிஸ் நான் இங்கே தான் வந்து வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எதனால் என்ன அந்த ஃபுல் ரிவ்யூ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மிராஜ் சினிமாஸ் 3 years பேக் 2021 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எம்டி வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் தேட்டர்ஸ் ஓனர்ஸ் தான் வந்து இதுக்கும் வந்து எம்டி வந்து இருக்காரு. இதில் என்ன உங்களுக்கு ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட், இந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் ஒரு மாலை விடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸாக இருக்கட்டும். ஒரு ஆல்மோஸ்ட் 200 to 250 to 300 கார்ஸ் வந்து நீங்கள் அட் டைம் பார்க் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறையா 2 வீலர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து ஒரு 5 minutesக்குள்ளே வந்து நடந்து வந்தாலே ரீச் பண்ணிடலாம். ரொம்ப உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஒரு கன்ஜெக்ஷன் இல்லாமல் சூப்பராக நிறையா ஸ்பேஸோடு வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து கட்டியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியில் வந்து டூடுல்ஸுங்க அந்த ஒரு கிட்ஸ்க்கு அந்த ப்ளே ஏரியா கூட இருக்குது. ஸோ கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 399 rupeesக்கு வந்து எல்லா காம்போவே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட உங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வெளியில் டாய் ட்ரெயின் கூட இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மிராஜ் சினிமாஸில் டோட்டலாக கோயம்புத்தூரில் 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. வித் 2200+ சீட்ஸோடு இங்கே வந்து உங்களுக்கு இது பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த 5 ஸ்க்ரீன்ஸில் 2 ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4K டால்பி அட்மாஸ் ப்ரொஜெக்ஷன் ப்ளஸ் லேசர் RGB லேசர் அந்த ப்ரொஜெக்ஷனோட ஸ்க்ரீன் 1 and 2 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் 3 and 5 வந்து டால்பி 7.1 அட்மாஸ் அந்த இதோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் 4 வந்துட்டு அந்த ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் நார்மல் டால்பி, அந்த டால்பி இல்லாமல் நார்மல் டிடிஎஸ் ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஸ் அந்த எப்படி இருக்குது எல்லாமே ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக PVR அந்த AVL ஃபன் சேவை மேலே கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதே கெப்பாசிட்டி அண்ட் 5 ஸ்க்ரீன்ஸோட தான். பட் இங்கே இருக்க அளவுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுள், அந்த ஒரு வெயிட்டிங் ஏரியாவாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு கன்ஜெக்ஷனாக ரொம்ப ஒரு இதுவாக கட்டியிருப்பாங்க, குறுக்குலாம் கட்டியிருப்பாங்க. இங்கே என்னதான் ஒரு 5 ஸ்க்ரீனில் ஹவுஸ்ஃபுல் ஆனால் கூட அதுக்கு வெயிட்டிங் ஏரியா இருக்குது, அந்த கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அந்த சினிமாஸில் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நீங்கள் ஒழுங்காக போய்ட்டு வர முடியாது. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், ஏன் இது ஒரு டாப் மல்டிப்ளெக்ஸாக இருக்குது, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எதனால் இருக்குன்னு இதுதான் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன்ஸோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரீன் 1 இதுதான். இந்த ஸ்க்ரீன் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன். 1 and 2 தான் இருக்கிறது லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன். இங்கே தான் வந்து இந்த 4K லேசர் பொசிஷன் வித் டால்பி அட்மாஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்க்ரீன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் கொடுக்குற அந்த சைஸாக இருக்கட்டும், அந்த சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 1 and 2 வந்து உங்களுக்கு 3 லெவல்ஸாக வந்து உங்களுக்கு அந்த சீட்டிங் வந்து கேட்டகரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாப்பில் வந்து ஏரோவில் மட்டும் உங்களுக்கு அந்த கோல்டு அந்த கேட்டகரியில் வந்துட்டு ரெக்லைனர் சீட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் நார்மல் சீட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்டு ஃபஸ்ட் ரோ சீட்ஸ் கோல்டு சீட்ஸ், ஸ்பெஷல் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்லைனர் சீட்ஸ்க்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் சீட்ஸ்க்கும் 190 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் அந்த ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கும் 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் அந்த லெக் ஸ்பேஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸ்க்ரீன் 1ஓட எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் 3 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஸ்க்ரீன் தான். இந்த ஸ்க்ரீன் எனக்கு ஸ்க்ரீன் 1 கழிச்சு ஸ்க்ரீன் 3 வந்து நான் கண்டிப்பாக வந்து எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். ஒரு மீடியம் சைஸ் ஸ்க்ரீனாக இருந்தாலும் இந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸோட டால்பி 7.1 அந்த பேரிங் பண்ணியிருக்காங்க. இங்கே 4K ப்ரொஜெக்ஷன் பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல. பட் டால்பி 7.1 அந்த சவுண்ட் சிஸ்டம் அண்ட் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாலில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஸோடவே ஒரு ப்ரூக்ஸ் அந்த ஃபன் மால் அதில் இருக்க ஒரு ஸ்க்ரீன்ஸோடவே கண்டிப்பாக இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே எல்லா ஸ்க்ரீன்ஸ்லுமே வந்து இந்த பல்ஸுங்கிற அந்த பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அட்மாஸாக இருக்கட்டும், சரௌண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த சீட்ஸ்லையுமே இந்த ஸ்க்ரீன்லையுமே உங்களுக்கு அந்த ரெக்லைனர் சீட்ஸ் மட்டும் வராது. மற்றபடி அந்த சீட்டிங் எல்லாமே அந்த லெக் ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த சேம் டைப் ஆஃப் அந்த எக்ஸிக்யூட்டிவ் சீட்ஸ் தான் அந்த எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து 2 types ஆஃப் சீட்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நார்மல் ஸ்பெஷல் சீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் 5 பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவும் சேம் டிட்டோ ஸ்க்ரீன் 3 தான். உங்களுக்கு டால்பி 7.1 மீடியம் சைஸ் ஸ்க்ரீன் தான் இதுவும். இங்கேயும் 4K ப்ரொஜெக்ஷன் இல்லை. பட் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இங்கேயும் வந்து இருக்குது. சேம் ஆஃப் ஸ்க்ரீன் 3 வந்து அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. இங்கேயும் 2 types ஆஃப் அந்த கேட்டகரி இருக்குது. 190 rupees எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கீழே ஸ்பெஷல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மிராஜ் சினிமாஸ் எதனால பெஸ்ட்டு நான் சொல்லுவேன்னா, அந்த ஒரு பார்க்கிங் ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த ஒரு லெக் ஸ்பேஸ், அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அந்த ஸ்க்ரீன் சைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை அண்டு அந்த ஒரு லேசர் ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் இந்த மிராஜ் சினிமாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். செம்மையாக ஒரு ஹாலிவுட் மூவிஸாக இருக்கட்டும், 3D மூவிஸாக இருக்கட்டும்,
ஸோ எல்லாமே இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் தேட்டர் இது தான். இது இப்போ சென்னையில் கூட ரீசெண்டாக வந்து சேகரன் மால்ங்கிற அந்த மாலில் வந்து ஓப்பன் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ சென்னையில் கூட இந்த சென்னை பீப்புள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் கூட இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மிராஜ் சினிமாஸ் வந்து இந்தியாவிலே தேர்டு லார்ஜஸ்ட் அந்த சினி மல்டிப்ளெக்ஸ் இந்த இது தான். ஃபன் லைக் பிவிஆர் அண்ட் அந்த சினிபாலிஸ்க்கு அடுத்து இதுதான் அந்த மிராஜ் குரூப் ஆஃப் சினிமாஸ் தான் தேர்ட் லார்ஜஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் இன் இந்தியா. ஸோ இங்கே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோயம்புத்தூரில் இது வந்து இந்த மிராஜ் சினிமாஸ் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஸ்க்ரீன் 1 or 3 இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பை.